அடியேன். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம். நம்ம திருவாய்மொழி முதல் 10 2ஆம் 10 எளிய விளக்குரை பார்த்தோம் நேத்திக்கு. இன்னைக்கு முதல் 5 பாசுரத்தோட பதவுரை பார்த்துடலாம். என்னன்னு நிறைய டவுட்ஸும் கேட்டிருந்தோம். நம்ம பதவுரை தெரிஞ்சதுன்னா ஒரு பாசுரமும் என்ன சொல்ல வருது, ஆழ்வார் என்ன சொல்ல நினைக்கிறாரு அதுல இருந்து அப்படின்னு நம்மளுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு புரிய வரும். இத வச்சுண்டு நம்ம அவாவா கிரந்தம் படிச்சோம்னா ரொம்ப எளிமையா எளிய முறையில நம்மளால படிச்சு முடிக்க முடியும் கிரந்தத்தை. இது நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பி.வி. அனங்கராச்சார் சுவாமியோட திவ்யார்த்த தீபிகையில இருந்து பதவுரை பார்க்க போறோம். முதல் பாசுரம். உயர்வர உயர் நலம் உடையவன் எவனவன், மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன், அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன், தூயரரு சுடரடி தொழுதெழு என் மனனே. ரொம்ப அழகா இந்த பதிகம் எம்பெருமானோட பரத்துவத்தை நிலைநாட்டுறதுன்னு பார்த்தோம் நேத்திக்கு. முதல் பாசுரத்து எல்லா குணங்களையும், பெருமாளோட அனைத்து கல்யாண குணங்களையும் ஒரு பாசுரத்துல வர்ணிக்கிறார் ஆழ்வார். இதுல என் மனனே, எனது மனமே, உயர்வு அற, தன்னை பார்க்கிலும் உயர்த்தி இல்லாதபடி உயர்ந்த, உயர்ந்த நலம், ஆனந்தம் முதலிய கல்யாண குணங்களை உடையவன், சுயமாக உடைத்தானவன் எவனவன், யாவன் ஒருவனோ, மயர்வு அற, அஞ்ஞானம் நசுக்கும்படி, மதிநலம், ஞானத்தையும் பக்தியையும் அருளினன், அடியேனுக்கு கிருபை பண்ணினவன் எவனவன், யாவன் ஒருவனோ, அயர்வு அரும், மறப்பு இல்லாத அமரர்கள், யாரு நித்தியசூரிகள், மறைவே இல்லை இல்லையா, அதனால அதிபதி எவன், சுவாமி யாவன் ஒருவனோ அவன், அந்த எம்பெருமானுடைய துயர் அரு சுடர் அடி, துக்கங்களை போக்குகிற சோதிமயமான திருவடிகளை தொழுது வணங்கி எழு, நீ கடை தேர கடவை அப்படின்னு எம்பெருமான் தனக்கு பண்ணின மகோபகாரங்களை ஆழ்வார் சேவிக்கிறார். சேவிச்சு அவரோட திருவடிகள்ல நம்ம எல்லாம் பத்தணும் அப்படின்னு அவரோட, இது ஆத்ம உபதேசம் இல்லையா, அவரோட மனசுக்கே அவரே உபதேசம் பண்ணிக்கிறார் ஆழ்வார். அதுதான் முதல் பாசுரம். அடுத்தது. மனநக மலமர மலர்மிசை எழுதரும், மனநுணர் வளவிலன் பொறியுணர் வகையிலன், இனநுணர் முழு நலம் எதிர் நிகழ் கழிவினும், இனநிலன் எனனுயிர் மிகுநரை இளனே. அவ்வளோ ரசம் பொருந்திருக்கு ஒரு பாசுரத்திலையும். மனநகம் சொல்றோம் இல்லையா, மனத்திலே இருக்கிற என்னது, மலம் அற, காமம் கோபம் முதலிய தீ குணங்கள் கழிய கழிய, அதனால என்ன ஆகும், மலர் மிசை எழுதரும், மலர்ந்ததாகி மிசை எழுதரும், மேலே மேலே விருத்தி அடைகிற மனன் உணர்வு, மானச ஞானம் என்கிற யோக உணர்ச்சியால் அளவிலன் அளவிடப்படாதவனும், பொறி உணர்வு அவையிலன், மெய் வாய் கண் மூக்கு செவி என்னும் வெளி இந்திரியங்களின் ஞானத்தினால் அளவிடப்படாதவனுமாய், இனன் முழு உணர் நலம். இது எல்லாத்தையும் அப்பாற்பட்டதுதான் எம்பெருமான் இருக்கான்னு காமிக்கிறாரு இல்லையா. அதுக்கு எப்படிப்பட்டவனும் பரிபூர்ண ஞானத்தை ஞானானந்த ஸ்வரூபியும் எதிர் நிகழ் கழிவினும், எதிர்காலம் நிகழ்காலம் இறந்த காலம், அது எதிர் நிகழ் கழிவினும், எதிர் நிகழ் இறந்த காலம் என்ற 3 காலங்களிலும் இனநிலன் மிகுநரை இளன், என்னது, ஒப்பில்லாதவனும் மேற்பட்டவர் இல்லாதவனும். அந்த குச்சி வச்சு பார்த்தோம் இல்லையா, ஒரு திருஷ்டாந்தம், அந்த மாதிரிதான். எப்பேற்பட்டவனை வச்சாலும் அப்பேற்பட்டவனுக்கும் அப்பால் பட்டு இருக்கான் எம்பெருமான் அப்படின்றா. அதுக்கு என்ன சொல்றா, என் நன் உயிர், எனக்கு நல்ல ஆத்மா யாருன்னா அது எம்பெருமான் தான் அந்த ஆத்மா அப்படின்றத காமிச்சு தர ஆழ்வார். இதுல அனைத்து திருக்கல்யாண குணங்களுக்கும் அப்பாற்பட்டவனா இருக்கான் எம்பெருமான். அவன் தான் அந்த எல்லா கல்யாண குணங்களோட ஸ்வரூபத்தை உடையவன் எவன்னா அது நம்ம எம்பெருமான் தான் அப்படின்னு காமிச்சு தர. அடுத்தது என்ன,
இளனது உடையனிது என நினைவு அறியவன் நிலனிடை விஷும்பிடை உருவினன் அருவினன் புலனோடு புலநலன் ஒழிவிலன் பரந்த அந்நலனுடை ஒருவனை நணுகினம் நாமே. அது இலன் என்னது? அந்த பொருள் தனக்கு இல்லாதவன் என்றும், இது உடையன் என இந்த பொருளை உடையவன் என்றும், நினைவு அறியவன் நினைப்பதற்கு அருமைப்பட்டவனாகியும், நிலனிடை பூமி முதலான கீழ் உலகங்கள், அந்த நிலனிடை கீழ் உலகங்கள், விசும்பிடை மேல் உலகங்கள், ஆகாசம் முதலான மேலுலகங்கள், உருவினன் என்னது? ரூபியான அச்சேத பொருள்களை உடையவனாகியும், அருவினன் ரூபி அல்லாத சேத்தனர்களை உடையவனாகியும், புலனோடு இப்படி புலன்களுக்கு விஷயமாகிற பொருள்களோடு கலந்து நின்றாலும், புலன் அலன் தான் புலங்களுக்கு விஷயமாகாதவனாகியும், ஒழிலிலன் பரந்த எப்பொழுதும் எங்கும் வியாபித்திருக்கிற நலனுடைய அதான் அந்நலனுடைய ஒருவனை முன் சொன்ன கல்யாண குணம். நலனா முன்னாடி என்னென்ன கல்யாண குணங்கள் சொல்லியிருக்கோமோ முதல் இந்த 3 பாசுரம் வரைக்கும் முன் சொன்ன கல்யாண குணங்களையுடைய ஒப்பற்ற எம்பெருமானை நாம் நணுகினம், நாம் கிட்ட பெற்றோம் அப்படின்னு இந்த இதுல எந்த கல்யாண குணங்கள்லாம் பெருமாளுக்கு சொல்லிட்டு இருக்கோமோ அத்தனை கல்யாண குணங்களையும் பெருமாளோட சேர்த்து நம்ம அடைய பார்க்கிறோம் அப்படின்னு ஆழ்வார் சாதிக்கிறார். அந்த எல்லாம் இது கல்யாண குணங்கள் மட்டும் இல்லாதக்கு வித்ய விபூதி நாயகனாவும் பெருமாள் இருக்கான், திவ்யமங்கல விக்ரம் அதையும் உடையவனா இருக்கான். அந்த எல்லாத்தையும் உடையவனை நம்ம போய் அனுசந்திக்கணும் அப்படின்னு காட்டுறார் ஆழ்வார். அடுத்தது நாமவன் இவனுவன் அவள் இவள் உவளெவள் தாமவர் இவருவர் அது இது உதுவெது வீமவை இவையுவை அவை நலம் தீங்கவை ஆமவை ஆயவை ஆய் நின்ன அவரே. ஆய் நின்ன அவரே எல்லாமே எம்பெருமான் தான். இது நம்ம பார்த்தோம். அடுத்து வர 3 பாசுரத்திலையும் 4ல இருந்து 6 வரைக்கும் எதெல்லாம் சொல்ல முடியுமோ, எந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் சொல்ல முடியுமோ, எந்த கிரியைகள் எல்லாம் எல்லாத்துக்குள்ளயும் எம்பெருமான் தான் அந்தர்யாமியா இருக்கான் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா நேத்து. அதுதான் நாம் அப்படின்னா நாம் முதலான தன்மை பொருள்களும் அவன் இவன் உவன் என்கிற ஆண்பால் சுட்டு பொருள்களையும் அவள் இவள் உவள் என்னும் பெண்பால் சுட்டு பொருள்களையும் எவள் என்கிற பெண்பால் வினா பொருளும் தாம் என்னும் பன்மை பொது பொருளும் அவர் இவர் உவர் என்னும் பலர்பால் சுட்டு பொருள்களையும் அது இது உது என்னும் ஒன்றன் பால் சுட்டு பொருள்கள் எல்லாம் கிராமட்டிக்கலி என்னெல்லாம் கொண்டு வர முடியுமோ, எதெல்லாம் யாரெல்லாம் எல்லாருமே இது உள்ள வந்துட்டா. எது என்னும் ஒன்றன் பால் வினா பொருளும் வீண் அவை நசுக்கும் தன்மையுள்ள பொருள்களும் இவை உவை அவை என்னும் பலவின்பால் சுட்டு பொருள்களும் நலம் அவை நல்ல வஸ்துக்களும் தீங்கவை கெட்ட வஸ்துக்களும் ஆமவை எதிர்கால பொருள்களும் இனிமே வரப்போகுது எதிர்கால பொருள் ஆமவை ஆயவை இறந்த கால் பொருள்களும் ஆகி நின்ற எல்லா பொருள்களும் அவரே அந்த சர்வேஸ்வரனேயாம் அப்படின்னு எல்லாத்துக்குள்ளயும் அந்தர்யாமியா யாரு இருக்கா அப்படின்றத நிலைநாட்டுறது இந்த பாசுரத்திலிருந்து. இது நம்ம பார்த்தோம் நேத்திக்கே. எப்படி இப்பாட்டு முதல் மேற்பாட்டுகள் எல்லாம் 3 பாட்டுல சொல்லிடுறார். கீழ்பாட்டு சொன்ன லீலா விபூதி செல்வத்தை பண்ணி உரைக்கின்றன பரம போக்கியமனான நலமந்தம் இல்லாதோர் நாடாகிய நித்திய விபூதியை விட்டு இருள் தருமா ஞாலமாகிய இந்நிலத்தை விசேஷமாக வருணிப்பதேன். ஏன் இந்நிலத்தை வருணிக்கிறார் அப்படின்றா. அந்தமில்லாத ஒரு நாடுல பாத்தீங்கன்னாக்கா நித்திய சூரிகளுக்கெல்லாம் என்ன அஜ்ஞானம், அந்நியதா ஞானம், விபரீத ஞானம், அந்நிய சேஷத்துவம், உபயாந்தர பரத்வம், உபேயாந்தர பரத்வம், இந்த மாதிரி குத்தங்கள்லாம் அவ கிட்ட கிடையாதாம். ஏன்னா நித்திய சூரிகள் எல்லாம் எம்பெருமான் பிராட்டியாவே அடைஞ்சிடுறாளாவா.
திவ்ய தம்பதியோட நிழலாவே அவ ஆயிடுறா. ஆனா இங்க வந்து சம்சாரிகள் எல்லாருக்கும் வந்து இந்த உபதேசம் தேவைப்படுறது. அதனாலதான் இங்க அனைத்து விஷயத்திலையும் எம்பெருமான் அடங்கியிருக்கான் அப்படின்றது ஒரு விசேஷமான பாசுரம் இது. அடுத்த பாசுரம், அவரவர் தமது அறிவறி வகை வகை அவரவர் அறியவர் அவரவர் இறையவர் என அடி அடைவர்கள் அவரவர் இறையவர் உறைவிலர் இறையவர் அவரவர் விதி வழி அடைந்தனரே. ரொம்ப அருமையான பாசுரம். நிறைய கேள்விகளுக்கு பதிலா இருக்கக்கூடிய ஒரு பாசுரம். அவரவர் அந்தந்த அதிகாரிகள் தமது தங்களுடைய அறிவு ஞானத்தாலே அறியப்படுகிற வகை வகை பல பல படிகளாலே அவரவர் அந்தந்த தெய்வங்களை இறையவர் என சுவாமிகள் என எண்ணி அடி அடைவர்கள் ஆசிரியப்பர்கள் அவரவர் இறையவர் அந்தந்த அதிகாரிகளால் தொழப்படுகிற தெய்வங்கள் குறைவிலர் அவரவர்கள் விரும்பின பலன்களை கொடுப்பதில் குறையற்றனவே. எதனாலே என்னில் ஏன் அந்த குறை வருது? இறையவர் சர்வ சுவாமியான ஸ்ரீமன் நாராயணன் அவரவர் அந்தந்த அதிகாரிகள் விதி வழி தங்கள் அதிருஷ்டானுசாரமாக அடைய பலன் பெறும்படி நின்றனர். அந்தந்த தேவதைகளுக்கு அந்தர்யாமியாக எழுந்தருளியுள்ளான், அதனாலே காண்பேன் அப்படின்னு ரொம்ப அதிசயமான பாசுரம் இது. அவரவர் தமது அறிவறி வகை வகை அவரவர் இறையவர் என அடி அடைவர்கள் அவரவர் இறையவர் குறைவிலர் இறையவர் அவரவர் விதி வழி அடைந்தனரே. அடியன். இதுக்கப்புறம் நாளையிலிருந்து 6வது பாசுரத்திலிருந்து 11வது பாசுரத்தோட பதவுரை பார்க்கலாம் நம்ம. அடியன் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம்.